பைபிள்ல நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன அந்த புஸ்தகம் எல்லாம் பார்க்கும்போது அதுல இப்படி எழுதியிருக்கும், ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, அதே மாதிரி கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தம் ஆகலன்னு எல்லாம் போட்டிருக்கு. அப்போ தேவன் நம்மை ரட்சிக்க சித்தமா இருக்காரு, அவருக்கு முடியும். இப்ப நம்ம வேதத்துல படிக்கும்போது பார்த்தா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு போட்டிருக்கோம். அப்போ தேவனால நம்மளை ரட்சிக்க முடியாதா? எல்லாரையும் ரட்சிக்க வேண்டியதானே, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு. அப்ப நம்ம எல்லாரையும் ரட்சிக்கலாம் இல்ல, எதுக்கு நரகத்துக்கு அப்படின்னு எல்லாம் நமக்கு ஒரு கேள்வி எழும்போம். எப்படி தேவன் தமக்கு தாமே பாவம் செய்ய முடியாதோ, தேவன் பாவம் செய்தா தேவனா இருக்க முடியாது. அவரில் எள்ளளவேனும் இருள் இல்லாத தேவன். அதே மாதிரி தேவன் நீதியையும் பரிசுத்தையும் அவருடைய ஒரு ஜீவனாய் அணிந்திருக்கிறவர். அதனால அவர் நீதி கேட செய்து அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ரட்சிக்கிறதுக்குன்னு மனுபுத்திரனை ரட்சிக்கிறதுக்குன்னு விழுந்து போனவனை ரட்சிக்க ஒரு வழி இருக்குது, ஒரு நேமம் இருக்குது, ஒரு பிரமாணம் இருக்குது. தேவனுக்கே பிரமாணம் இருக்குது, அதுலதான் அவர் வீற்று இருக்கிறார். அதனால அவர் சர்வ வல்லமை உள்ளவர்னு சொன்னதுனால எப்படியும் பாவம் செய்யலாம், எப்படியும் வாழலாம், அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அப்படி கிடையாது. அவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்காரு. அதனால நம்மை ரட்சிக்கிறதற்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த வழியில, அந்த வெளிச்சத்துல, அந்த நீதியில நம்ம போகலன்னா ரட்சிக்க முடியாது. அப்ப அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனத்துல சொல்லி இருக்கோம். நீங்க பாருங்க, ஏசாயா 59 படிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. இப்ப ஒரு கல்யாணம் ஆன ஒரு ஆணு பெண்ணுக வாழ்க்கையில ஒரு பிரிவினை உண்டாகுதுன்னா ஒரு டைவர்ஸ்ன்னு போறாங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்காங்க, பெற்றோரு கவனிக்குதா? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகுது. எப்படி பிரிவினை உண்டாகுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு குற்றம் சாட்டுவாங்க. அப்போ குற்றச்சாட்டு போது அவர்கள் செய்த அக்கிரமத்தினால அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகுது. இப்ப சில வீடுகள்ல பிரச்சனை, இவனு கூட வாழ முடியாதப்பா, இந்த ஆளு கூட இருக்க முடியாது, இவன் இப்படிதான் திருந்த மாட்டான், அதனால இவனு கூட நமக்கு வாழ்க்கைன்னு சரிபட்டு வராதுன்னு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. பைபிள்ல சொல்லி இருக்கு, ஒரே மனம் இல்லாம ரெண்டு பேரும் ஒரு வழியில வழி நடக்க கூடுமோ? ஒருத்தன் சொன்னா நான் வடக்கோடி போறேன், ஒருத்தன் தெற்கோடி போன்னு சொன்னா எப்படி போறது? அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு மனம், ஒரு ஆவி வரணும், அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு வழியா நடக்க முடியும். அதே மாதிரிதான் அப்ப இங்கே நம்மள தேவன் ரட்சிக்க முடியாதபடிக்கு இருக்க காரணம் என்ன, அல்லது நாம் தேவனை தரிசிக்க முடியாதபடி இருக்க காரணம் என்ன, அல்லது நம்முடைய வாழ்க்கையில தேவனை இடைபெற முடியாம இருக்க காரணம் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள். நமக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பெரிய பிளவை, பிரிவினையை, ஒரு நீண்ட பகையை உண்டாக்கி வச்சிருக்கு. அப்ப இதை நம்ம அறியணும். நாங்கன்னு சொல்லியிருக்கு, ஒரு குடும்பத்துல எப்படி குடும்பங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டாங்க, சொந்த பந்தத்துக்குள்ள கேட்டா அது அவன் எனக்கு அப்படி செய்தான், இவன் இப்படி செய்தான், என்ன இப்படி பேசினான், அல்லது என்னுடைய இதை வஞ்சித்து எடுத்து போட்டான். இந்த மாதிரி தேவனுக்கும் நமக்கு இடையில ஒரு அக்கிரமம் இருக்குது. தேவன் மன்னிக்க தயை பெற்றவர், பெரிய கிருபை உள்ளவர், அவர் எந்த பாவியுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அப்போ நம்ம அந்த பாவத்தை விட்டு விலகணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். அப்போ நம்ம பாவத்தை அறிக்கை செய்து நம்முடைய அக்கிரமங்களை நாம் உணர்ந்து புரிந்து இதுல இருந்து வெளி விலகணும். அப்பதான் தேவனால் நம்மை ரட்சிக்க முடியும், கழுக முடியும் என்கிறதை தேவன் சில ஆட்களை கொண்டோ பலரை கொண்டோ நமக்கு ஒரு ஐக்கியங்களின் வழியா ஆலோசனை தரும்போது நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த அக்கிரம செய்கைகளிலிருந்து சிந்தனையிலிருந்து வெளியே வரணும். அப்பதான் தேவன் நம்மை ரட்சிக்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு நம்மளை வழி நடத்த முடியும், நம்மை நகர்த்த முடியும். அதாங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மாறுவோம்னு சொல்லியிருக்கோம். அவர் ஆவியாய் இருக்கிற மாதிரி நாமும் ஆவியாய் மாறுவோம், தேவனை போல மாறுவோம், அவருடைய பிள்ளை ஆகும்னு சொல்லியிருக்கு.
அப்ப எப்படி ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு பிரிவினை அக்கிரமங்கள்னால அல்லது பாவ சிந்தைகள்னால பாவ செய்கைகள்னால வருதோ, அதே மாதிரி தேவனுக்கு நமக்கு இடையிலே ஒரு பகை, அக்கிரமம், பாவம் நிக்குது. அப்ப இதை தேவனிடத்துல நாம் சமர்ப்பித்து அதுல இருந்து நாம் ஒரு விடுதலை, நிரந்தர விடுதலையை தேடி தேவனை நம்ம தேடணும். அப்ப அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தான் கிருபாதார பலியாய் ஆகியிருக்காரு. அப்ப அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அவர் எதுக்கு பலியானார்? நம்முடைய முன்ன நாம் செய்த பாவங்களுக்காக, நம்முடைய முன்னோர் பெற்றோர்களுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. அப்ப அதை நாம் பயன்படுத்தி அந்த பாவத்தை மன்னிக்கும்படியாய், பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லியது நம்ம மன்னிங்கன்னு சொன்னோன்னா இல்லை, அதுல இருந்து விடுதலை ஆகும் போது, அந்த அடிமைத்தனத்தை உதறிவிட்டு வெளியே வரும்போது அது மன்னிப்பாகும். நம்ம மன்னிப்படுத்திட்டு திருப்பியும் அதே பாவம் செய்தோம்னா கோபாக்கினை தான் கூடும். அநேகரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? கழுவப்பட்ட பன்றி அப்படின்னா அதை கழுவிட்டு விட்டாலும் புண்ணு அது சேற்றுல போகும். அதே மாதிரி கக்கினதை தின்கிற நாயின்னு சொல்லியிருக்கு. அதாவது விட்ட பாவத்தை மீண்டும் செய்கிறது. சில காலம் அதுல இருந்து மாறி இருக்கிறது, புண்ணும் அதுல போறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவன் ரட்சிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற பாவம் என்று சொன்னா, நம்ம ஒரு தொழில் செய்கிறவராக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு இதுல நம்ம இருந்தாலும் அதுவையும் தேவன் கவனிக்கிறார். அதுலயே நமக்கு ஒரு நேர்மை, உண்மை இதெல்லாம் தேவைப்படுது. அப்ப நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்துல வாழ்ந்தாலும் அங்க ஒழுக்கம், மற்ற மனுஷர்களோடு நம்ம எப்படி நடந்து கொள்ளியும் இதெல்லாம் தேவைப்படுது. அதுக்குதான் நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கு. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு இடையில நீதியாய் நடந்து கொள்கிறதற்கு சில சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எல்லா விதங்களிலும் இதெல்லாம் புரிந்து அந்த மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு நமக்கு இடையில இருக்கிற அந்த பிரிவினை, அந்த அக்கிரமங்களை மறைக்கும் போது அவர் நமக்கு ரட்சிக்கிறாருன்னு போட்டிருக்காங்க. இல்லைன்னா நம்ம என்னைக்கும் தேவனை தேடிட்டு இருப்போம், என்னைக்கும் மன்னிப்படுத்திட்டு இருப்போம். ஆனா ஒரு நாளும் தேவனை பார்க்கவும் முடியாது, அவருடைய சத்தம் கேட்க முடியாது, அவரு வழி நடத்துதலை உணர முடியாது, அவர்னால் நாம் கழுகப்படவும் முடியாது, அவர்னால் நாம் ரட்சிப்பு அடைய முடியாது. அததான் அந்த வார்த்தைகள் அழகா சொல்லுது. படிங்க அடுத்தது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரை பெற்றிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. பாருங்க என்ன சொல்லி வர்றாருன்னா, இந்த மாமிச வாழ்விற்காக, இந்த மாமிச வாழ்வுல உங்களுக்கு லாபமாய் இருக்கிறதுக்காக, உங்க சுயநலத்திற்காக நீங்க ஆக்கிரமம் செய்திய, பொய்ய பேசுறிய, துரோகம் பண்ணுதிய, அடுத்தவனுடைய வஞ்சிக்குதிய. நம்ம கேட்கலாம், தேவனை தான் நான் காணையில, அவருக்கு விரோதமா என்ன பாவம் செய்தேன்? நாம் மனுஷர்களுக்கு விரோதமா செய்கிறது தேவனுக்கு விரோதமா செய்கிறது. இன்னொரு மனுஷனுடையதை நாம வஞ்சித்து எடுக்கிறதும் அது தேவனுக்கு விரோதமான பாவம் தான். ஏன்னா அவரு தான் நியாயாதிபதி. நம்ம இப்ப இன்னைக்கு உலகத்துல ஒரு தப்பு செய்தா, இன்னொரு மனிதனுக்கு செய்தா, நியாயாதிபதியா இருத்திருக்கிறவன் தான் நம்மளை தண்டிப்பான். அப்ப அவன்கிட்ட போய் சொல்ல முடியும், நான் உனக்கு விரோதமா செய்தனா, நீ என்ன தண்டிக்கு? அவனுக்கு தானே என்ன நியாயாதிபதியா இருக்கிறது அவன். அதே மாதிரி தேவனாங்க நம்ம சர்வ எல்லாருக்கும் நியாயாதிபதி, நம்மை நியாயம் விசாரிக்கிறவர், நம்ம எல்லாரையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. அப்ப நம்ம பிற மனிதனிடத்துல எப்படி நடந்து கொள்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாகும். அதை வச்சுதான் தேவன் நம்ம என்ன செய்ய முடியும்? மாற்றி எடுக்க முடியும். அப்போ பாவம் பாவம், அக்கிரமம் அக்கிரமம்னு சொன்னா, நாம் ஒரு மனிதனுக்கு செய்கிறது தான் பாவம், இன்னொரு மனிதனுக்கு செய்கிறது தான் அக்கிரமம். அல்லாம காணக்கூடாத தேவனை நம்ம என்ன செய்ய, அவருக்கு விரோதமா எப்படி வாழ முடியும்? அவருக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவரை நம்ம பார்க்கவும் முடியாது, அவரை என்ன செய்ய முடியாது, பேசவும் அவரிடத்துல ஒண்ணுமே முடியாது. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு விரோதமா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப நம்ம பூமியில மனிதர்களிடத்துல அல்லது தேவ மனிதர்களிடத்துல, சாதாரண மனிதர்களிடத்துல யாரிடத்துலயும் நாம் முறைகேடா நடக்கிறோமோ அதுதான் அக்கிரமம், பாவம். அதையெல்லாம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக, நியாயாதிபதியினுடைய கண்களுக்கு முன்பாக மாற்றணும்னு சொல்லி இருக்கும். படிங்க. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. இன்னொன்னுல என்ன சொல்லி இருக்குன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில மேய்ப்பனாய், நமக்கு வழியாய், சத்தியமாய், ஜீவனாய் இருந்த வேளையில அவர் சொல்லுவார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அப்ப நம்ம நமக்கு பாட்டுக்கு நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு எல்லாம் வாழ்ந்துட்டு போயிட முடியாது.
நீதிக்காக வழக்காடுதல். அப்படின்னா ரெண்டு பேரும் இப்ப பிரச்சனையில இருக்கிறான். ஒருவன் பலவீனன், ஒருவன் பலம் உள்ளவன். அப்ப அந்த பலவீனனுக்கு சப்போர்ட்டா நாம போய் அட்லீஸ்ட் நீதியாவது என்ன செய்யணும், அவனுக்கு பேசலாம், பரிந்து பேசலாம் அவனிடத்துல. அப்போ இப்படிப்பட்ட நம்ம ஒரு மனிதனிடத்துல அதை காணாம நம்ம போறோம்னா அவனிடத்துல அன்பு கூறணும். அதாங்க தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்ன அதே நபர் உன்னுடையதை பறித்து கொண்டா நீ போராடுவல்ல, அடுத்தவனுடையதை பறித்து கொண்டா நீ கண்டுக்காம போற. அப்ப நீ அந்த மனிதனிடத்துல நீ அன்பு கூறுனாங்க அர்த்தம். உன்னிடத்துல அன்பு கூறுகிற போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. அப்ப மனிதனிடத்துல அன்பு கூறுகிறவன் தான் அவனை உண்டாக்கின தேவனிடத்துல அன்பு கூறுகிறான்னு அர்த்தம். அப்ப தேவன் பூமி நீதியின் நியாயம் உண்மை உத்தவமாய் ஒழுக்கமாய் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அந்த நினைவுகளை செயல்படுத்துறது நம்மளாங்க, அவரை அறிந்தவர்கள். புரியுதில்ல? அதனால நாம என்ன செய்யணுமா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் அதை நாம பூமியில நீதியை நிலைநிறுத்துறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதி போராடி ஆகணும். சத்தியமும் ஒரு விதத்துல நீதி தான். அநியாயம்தான் சத்தியத்தை மறைத்து வைத்திருக்கிறதா. அந்த அநியாயத்தை எடுத்துட்டோம்னா சத்தியம் தெரியும் நாங்கன்னு சொல்லிருக்கு. இருளை மாற்றணும்னா வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வந்துட்டா இருள் இல்லாம போயிடும். வெளிச்சம் வராம இருள் போகாது. அப்ப இவைகளை தான் மையப்படுத்தி பேசியிருக்கு. நம்ம வாழ்க்கையிலையும் தேவனுடைய வெளிச்சம் நமக்கு உள்ள வரணும்னா அநீதி எல்லாம் நமக்கு எடுக்கப்படணும். நம்மகிட்ட இருக்கிற ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் மாற்றப்படணும். அல்லன்னா நமக்கு உள்ள இருக்கிற அந்த பழைய மனிதன் சாகாம புதிய மனிதன் உருவாக முடியாது. அப்ப இதைதான் மையப்படுத்தி சொல்லி இருக்கு. படிங்க. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள், கட்டுவிரியன் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். பாருங்க, அந்த காலத்திலேயே ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, இது யூதாவை குறித்து பேசப்படும் போது, இஸ்ரவேலை குறித்தெல்லாம் பேசப்படும் போது, பேருக்கு இவர்கள் தேவனுடைய ஜனமாய் தேவனை தொழுது கொண்டு அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி வச்சுட்டு அதுல நியாய பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு ஆசாரியர்களையும் வேதபாரகர்களையும் பரிசேயர்களையும் பிரதான ஆசாரியர்களை நியமிச்சுட்டு ஜனங்களை ஒரு சடங்கா தான் வழி நடத்திட்டு இருந்தாங்களே தவிர, இந்த ஜனங்களுக்குள்ள எல்லாம் நிறைந்திருந்த காரியங்கள், பாவம் நிறைந்திருந்த காரியங்களை இங்க ஏசாயா அவர்களுக்கு சொல்லி கொடுக்க. உங்களை தேவன் ரட்சிக்க மாட்டாரு, நீங்க தேவ ஜனம்னு சொன்னாலும் உங்களை அந்நியர் கையில ஏன் அவர் விற்று போடுகிறார். அந்த காலங்கள்ல எல்லாம் இவர்களுடைய பாவம் அளவுக்கு மீறி போகும்போது தேவன் அவர்களை அந்நியர் வசம் ஒப்பு கொடுத்துருவாரு. அடுத்த ராஜாக்கள் இவர்களை என்ன பிடிச்சு ஆளுகை செய்கிறது. அது 10 வருஷம் 20 வருஷம் 70 வருஷம் இப்படியெல்லாம் ஆளுகை செய்திருக்கு. இது என்னன்னு சொன்னா தேவன் கைவிடுது. அவர்களை ரட்சிக்க முடியாதபடிக்கு அவர்களுடைய பாவம் தேவனை விட்டு விலக்கிற்று. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நம்மளை ரட்சிக்க முடியாம இருக்க காரணமே, நம்ம அநியாயத்தை பற்றி பிடிச்சிட்டு இருக்கோம், உலக வாழ்க்கையை பற்றி பிடிச்சிட்டு இருக்கோம், மாமிச வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, மாமிசத்தின்படி வாழ்கிறவர்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். பாவம் நீங்கணும்னா மாமிசம்படி வாழ விடாது. மாமிச வாழ்க்கையிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரணும். அப்பதான் நமக்கு அடிமைத்தனம் எல்லாம் மாறும். அடிமைத்தனம் தான் நமக்கு என்ன செய்கிறது, சிற்றின்பங்களை தந்துட்டு இருக்குது. இப்ப குடிக்கிற ஒருவனுக்கு அதுல ஒரு இன்பம், அது ஒரு அடிமைத்தனம். விபச்சாரம் அது ஒரு அடிமைத்தனம். எல்லா கெட்ட பழக்கங்களுமே தீமையான காரியங்கள் எல்லாம் ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வந்து அது அவனை மெல்ல மெல்ல அழிச்சு கொண்டே இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்றது, அடிமையானவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் விடுதலை ஆக்கணும்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவரில் அன்பா இருந்து அவருடைய கற்பனையின்படி வாழ பிரயாசப்படும் போது அப்படிப்பட்ட நபர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். அப்ப தேவன் யாரை கொண்டாவது நமக்கு ஒரு உபதேசத்தை தாரார், ஒரு ஐக்கியம், ஒரு தேவ ஆவியை உடையவர்களோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி, அப்ப அதை நம்ம பயன்படுத்தி அதுல இருந்து விடுதலையாக பார்க்கணும். இப்ப கூட பாருங்க, தேவனை குறித்து என்ன சொல்லி இருக்கு வேதம், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
அவர் மனதுருகிற தேவன், அவர் நமக்கு கேடகம், அவர் நமக்கு கோட்டை, அரண், அவர் பரிகாரி எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா அதையெல்லாம் அவரை நாம் பயன்படுத்தியது இல்லை வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கையில அவரை கேடகமா நம்ம பயன்படுத்தியது இல்லை. நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவரை பரிகாரியா பயன்படுத்தியது இல்லை. அதனாலதான் பிரச்சனை பெருசாயிட்டு இருக்குது. சாத்தான் அதை பெரிதாக்கி விட்டுறேன். அப்போ நம்மை மீட்டெடுக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார், ரட்சிக்க. அது ஒரு மாமிச காரியமா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, எந்த விதத்திலையும் தீமையிலிருந்து நம்மளை ரட்சிக்க தேவன் காத்து கொண்டுதான் இருக்கார். நாம் அவர்களை பயன்படுத்தல. நாம் மாமிச வாழ்க்கையில கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாமிச வாழ்க்கை வரும்போது தேவனை விட்டு விலகி போகிறோம், மறந்து அதற்கு அடிமையாகி போகிறோம். அந்த சிற்றின்பங்கள்ல அநேகர் அப்படிதான். எப்படின்னா, அவர்களுக்கு கிடைத்த வாலிப நாட்கள்ல தேவனை மறந்து அந்த மாமிசத்தின்படி அந்த வாலிபத்துல இந்த மாமிச வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு அப்படிப்பட்டதுல போயிற்று. அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்து அந்த பாவம் அழியாமல் கடைசியில் இவர்களை விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகும். விரும்பத்தகாத நாட்கள் அவர்களுக்கு வரும். அந்த நேரங்கள்ல தேவனை பார்த்து எங்களை ரட்சியும்னு கூப்பிடுவாங்க. யூஸ் இருக்காது. தேவனை ரட்சிக்கணும்னா பாவம் நம்மை முழுவதுமா சாப்பிட்ட பிறகு அவர்கிட்ட கேட்டா முடியாது. அதற்கு முன்னாக நமக்கு ஒரு அறிகுறிய தேவன் தரும்போது, தீர்க்கதரிசிகளை கொண்டு அல்லது வசனங்களை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு, உண்மை உள்ளவர்களை கொண்டு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்புகளை தரும்ப நம்ம அதுல இருந்து விலகுறதுக்குள்ள முயற்சி எடுக்கணும். இல்லைன்னா நம்முடைய ரட்சிப்பு அங்க என்ன செய்யறோம், காலம் கடந்து போயிடும். அப்ப அங்க ஏசாயா சொல்லி கொடுக்க, உங்களை ரட்சிக்க கூடாம இருக்கு காரணமே நீங்க தொடர்ந்து புலம்புது இல்ல, எங்களை அந்நியர் கையில விற்று போட்டார், தேவனுக்கு இரக்கம் இல்லையோ அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது. அப்படி கிடையாது. தேவன் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், உண்மை உள்ளவர், உத்தமர். அதே நேரம் அவர் நியாயம் உள்ளவர், நீதிபரர். அதனால நியாய கேட்டுக்கு அவர் துணை நிற்கிறது இல்ல. அதனால நீங்க இப்படி அக்கிரமங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தீர்களானால் உங்களை அவர் ரட்சிக்க மாட்டார், அந்நியர் கையில விற்று போடுவார். இன்னைக்கும் நம்ம இந்த ஆவிக்குரிய காலங்கள்ல நமக்கு காலங்களும் வேலைகளும் எத்தனையோ பேர் ஒரு நாள்ல மரித்து போகிறார்கள். மரணத்தின் வாசல் பல வழிகள்ல வருது. வித்தியாசமா மரணம் வருகிறது. நினையாத நேரத்துல வருது, நினையாத வயதுகள்ல வருது. அப்ப இப்படி இருந்தும் தேவனுடைய கிருபை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காலங்களை அவரை அறிகிறதற்கு வாய்ப்புகளை தரும்போது அதை பயன்படுத்தாம நம்ம கடினமா இருந்து கொண்டு இருந்தோம்னா, அதாங்க வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியாய் நாசம் அடைவான். அப்படின்னா பிசாசு அவனை விழுங்கிடுவான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று. அப்ப தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இல்லைன்னா அவன் என்ன செய்திருவான், நம்மளை பட்சித்து போடுவான்னு சொல்லி இருக்கோம். படிங்க. அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான், அவைகள் நெருக்கப்பட்டதையானால் விரியன் புறப்படும். அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல, தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள், கொடுமையான செய்கை அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி. இதுக்கு எல்லாம் ஞான அர்த்தம். பாவம் செய்கிற மனிதனை பாம்பு கோப்பா பேசிரு, விஷத்து கோப்பா பேசிரு. அப்ப எப்படி நம்ம பாம்போட சேர்ந்திருக்க முடியாது? அது மாதிரி இப்படி பாவம் செய்கிற மனிதர்கள் அவர்களுக்கு அவர்களே சத்துருவா இருந்து பக்கத்துல இருக்கவனே அழிச்சு போடுவாங்க. அதனால நாம அவர்களோட இணங்கி இருக்க முடியாது அப்படி நாங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு அர்த்தம் படிங்க. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. எவர்களுடைய கால்கள்னா இந்த ரட்சிப்பை விட்டு துரோகம் செய்து உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறவர்களுடைய அந்த அடிமைத்தனம், அந்த சிறைபிடிப்புக்குள்ள இருக்கிறவர்கள். தான் செய்கிறது பாவம், இதிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். நான் வாழ்கிறது ஒரு அடிமைத்தனம், இதிலிருந்து நான் விடுதலை ஆகணும். நான் மாம்சத்தின்படி வாழ்கிறேன், இனி எனக்காக ரத்தம் சிந்தி நரகாக்கினிலிருந்து என்னை மீட்கும்படியாக தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அந்த வழிக்குள்ள நான் வரணும், இல்லைன்னா எனக்கு நரகம்தான் என்கிறதை உணர்ந்து அதிலிருந்து விடுதலையை தேடாத மனுஷன் என்ன செய்ய முடியும்? அழிவுக்குள்ளதான் போக முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அப்போ அதனாலதான் வேதம் சொல்லுறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்கிறான். அப்ப நமக்கு தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை எங்க போய் பலவந்தம் பண்ணுகிற, அது நமக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. நம்முடைய பழைய மனிதனை அழிக்கும் போது பரலோக ராஜ்யம்னா நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா,
அங்க பசும்பொன் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு. அதெல்லாம் அங்க இருந்துட்டு போட்டு நாம அங்க பிரவேசிக்கணும்னா அங்கு பாவம் இல்லை, சாபம் இல்லை, விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, துரோகம் இல்லை, அடுத்தவனை செய்கிற பொல்லாப்பு இல்லை. அப்படி அங்கு தீமை என்று ஒன்றே இல்லை, அசுத்தம் என்று ஒன்று இல்லை. அப்பம் இது இல்லாத ஒரு நபராய் கிறிஸ்து பூமியில வாழ்ந்தது மாதிரி, அவருடைய ஆவியினாலே அவருடைய சீசர்கள் வாழ்ந்தது மாதிரி நாம் வாழும்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் கிறிஸ்து சொல்வார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, நமக்குள்ள இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம பார்த்தா நம்ம இப்ப நமக்கு இருதயம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை மாதிரி பாவம் சாபம் இல்லாமலும் அசுத்தம் இல்லாமலா பரிசுத்தமாட்டா இருக்கும். அப்ப எது நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, எது கரைப்படுத்தி வச்சிருக்கு, எதுல இருந்து விடுதலை ஆக முடியல, அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நாம் கர்த்தருடைய ஆவியானவரை பயன்படுத்தி கொள்ளணும். அதனாலதான் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா நம்ம விடுதலை ஆக முடியாது. ஏன்னா நம்ம விடுதலையை தேடுகிறதுக்கு, மாமிசத்துல விடுதலை தேடுகிறதுக்கு நமக்கு சில காரியங்கள்லாம் முடியும். சிலதை நாம் விட்டு விடுகிறதுனாலும் சிலதை வெறுத்து விடுகிறதுனாலும் விடுதலையாக முடியும். ஆனா சிலதை ஜெயிக்கணும்னா நமக்கு ஆவியானவருடைய துணை தேவை, கட்டாயம். அவருடைய ஆவியின் ஒத்தாசை இல்லாம பிசாசு அதனுடைய சேனைகளை எல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் தேவனோடு ஜெபத்துல இணைந்து சிலவித ஆவிகள் அடிமைத்தனங்களை எல்லாம் பரிசுத்தவான்கள் மேற்கொள்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போஸ்தலர் நடபடிகள் மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். அதனால நம்ம ஏதோ சில பாவங்களை விட்டு விடுகிறதுனால பரிசுத்தவானோ, ஏதோ சில நற்கிரியைகளை செய்யறதுனால நீதிமானோ அப்படியெல்லாம் நினைச்சிருக்க கூடாது. அதெல்லாம் ஆரம்பம், பாராட்டுக்குரியதுதான். ஆனா அதோட நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா நினைத்து கொண்டிருக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவன் அவர் நம்மை கழுகி, அவர் நம்மை ஆளுகை செய்து ஆவியிலே அவர் நமக்கு ஆண்டவராகவும் நாம் அவருக்கு அடிமையாகவும் வாழ்ந்தோமானால் நாம் ரட்சிப்பை அடைவோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்களா சொல்லியாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன். நம்ம ரட்சிக்க முடியாது. நம்மை தேவன் ஆவியிலே ஆளுகை செய்து நம்மை சுத்தப்படுத்தி நாம் அவருக்கு அடிமைகளாய் வாழ்ந்து அவருடைய விருப்பம் சித்தம் எதுவோ அதை செய்கிறவன் தானே ரட்சிக்கப்பட்டான். இப்ப கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டார், இந்த உலகத்தை ஜெயித்தார்னா தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டு உலகத்தை, பாவத்தை, மரணத்தை ஜெயித்தார். நாமும் கிறிஸ்துவின் ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு பாவத்தை, மரணத்தை, உலகத்தை ஜெயித்தோமானால் தான் ரட்சிக்கப்பட்டோன்னு அர்த்தம். அதனாலதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துக்கு ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ரட்சிப்புன்னு சொன்னா நம்ம நினைச்சுக்கிட்டதோ அல்லது நம்மை வழிநடத்துகிற பாஸ்டர் உனக்கு பரலோராஜ்யம் சொல்லியதெல்லாம் ஏமாத்து வேலை. அதுகளுக்கெல்லாம் நம்ம உடன்படக்கூடாது. படிங்க. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் சமாதானத்தின் வழிகளை, நீதியின் வழிகளை, தேவனுடைய வழியை எல்லாம் அறியாம இருக்காங்க. காரணம் என்னன்னா, பாருங்க, கள்ள ஊழியர்களால், அப்படின்னா மாமிச ஊழியர்களால் அல்லது நியாயப்பிரமாண ஊழியர்களால் வழி நடத்தப்படுகிறது. நம்ம என்ன செய்யும்? நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போறோம்னு வைங்களேன், அவங்க என்ன செய்வாங்க? ஒரு ஆராதனைக்குன்னு ஒரு டைம் ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அந்த டைம்ல நம்ம போனோம்னா இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி, ஒரு வாரத்துல ஒரு நாள் நீ இங்க வரணும், நான் உனக்கு ஊழியா நான் இருப்பேன். அப்ப நம்ம அங்க போனோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த வசனங்களை எடுத்து ஏதோ கொஞ்சம் பேசுவாங்க, நம்மளும் கேட்டுக்கிட்டு தேவனை மகிமைப்படுத்திட்டு வந்துரும். ஆனா நம்முடைய ரகசிய வாழ்வு அல்லது நம்முடைய தேவனுக்குரிய ஆவிக்குரிய வாழ்வு என்கிறத அவர்களும் அறிய மாட்டாங்க, நம்மளும் அதை சொல்ல மாட்டோம். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுன்னு சொல்லுறது அது அல்ல. அது தேவனோடு இணைகிறதுனால, நம்ம ஒரு கூட்டத்துக்கு போறதுனாலேயோ அல்லது சில உபதேசங்களை கேட்கறதுனாலே அல்ல. நாம் ஏதோ ஒன்றிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, சிறைப்பிடிப்பிலிருந்து தேவனுடைய உதவினால நம்ம மீட்கப்படுகிறதுக்கு பேர் தான் தேவனோடு நம்ம நெருங்கி வாரோம்னு அர்த்தம்.
ஏன்னா இதை செய்கிறவர்கள் முந்தின இந்த சடங்கை போய் செய்யாங்க இல்ல, இவங்க பிந்தி ஒவ்வொரு வாரமும் மன்னிப்பெடுப்பாங்க, ஒவ்வொரு வாரமும் எதையாவது ஒண்ணு கேட்டுட்டு வருவாங்க. அவர்களுடைய உள்ளான மனிதன்ல மாற்றம் இருக்காது. பழைய மனிதன் சாக மாட்டான், ஜென்ம சுவாபம் சாகாது. யாரு அப்படி போனவங்க சொல்லுங்க பாப்போம், ஜென்ம சுவாபம் எல்லாம் மாறிட்டு கிறிஸ்துவ போல இருக்கும், உலகத்தை விட்டுட்டேன் வெறுத்துட்டேன் தேவனுடைய ஆவினால, அப்படியெல்லாம் வேணா, சும்மா ஒரு வீம்புக்கு சொல்லுவாங்க. அப்படி மாறினவர்களை பார்த்தா தெரியும் அவர்களுக்குள் தேவன் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்ப இப்ப பவுல் சொல்லும் போது ரோமர் 7ஆம் அதிகாரத்துல கடைசியில வரும்போது அவன் சொல்லுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷன், நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு, உபதேசத்தை கேட்கும் போது அப்படி வாழணும்னு எல்லாம் தோணுது. ஆனா எனக்கு போடியில ஒரு பிரமாணம் இருக்குது மாம்சத்துல, அது என்னை விடுதலை செய்ய விடாம ஒரு மரண மனிதனாய் நிர்பந்தமான மனுஷனா என்ன வச்சிருக்கணும். அப்ப அவர் விடுதலை குறித்து பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அப்ப இதெல்லாமே இந்த இப்ப நம்ம ஒரு நாள் ஓய்வு நாள் எல்லாம் ஃபாலோ பண்ணியதுக்கு பேரு மாமிச வாழ்வு. 6 நாளா நமக்குன்னு வேலை செய்துக்கிட்டு ஒரு நாள் மட்டும் தேவனை போய் ஆராதிக்க, இதெல்லாம் மாமிச வாழ்வு. ஆவியின் வாழ்வுன்னு சொல்லுகிறது சீசர்கள் எப்படி விட்டு வெறுத்து. இயேசு கிறிஸ்து ஆவியின் வாழ்வை குறித்து பேசும்போது, ஒருவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் பரலோகம் வருவான்னு சொல்லல. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இந்த 6 நாளும் தனக்காக வாழ்ந்துட்டு ஒரு நாள் சர்ச்சைக்கு போய் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் அவர் சொல்லியாரு, நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்குல இருக்குது, இதனால ஒருவரும் பரலோக ராஜ்யம் போக மாட்டிய. பரலோக ராஜ்யம் போனோம்னா உங்களை அழைத்து போறதுதான் நான் வந்திருக்கேன், நான் தான் வழி வாசல். அதுக்கு நீ அனுதினமும் தேவனை தேடணும், அனுதினமும் உன் சிலுவையை எடுக்கணும், அனுதினமும் நீ என்ன பின்பற்றணும், எப்போது நீ எனக்குள்ள இருக்கணும், நீ விடுதலை ஆகணும், நீ உலகத்தை வெறுக்கணும், உன்னை வெறுக்கணும், உலகத்தை விடணும். நீங்கள் உலகத்தான் அல்ல நாங்கன்னு சொல்லி குடிக்காரு. உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அன்பு கூடாது. நீங்கள் 2 எஜமானுக்கு ஊழியக்காரனா இருக்காத. உலகம் பிசாசு, ஆதாம் விழுந்ததுனால உண்டானது, பிசாசினால. உங்கள் பிதாவாகிய பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிராதுங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரித்தெடுக்கிறார். அப்ப ரட்சிப்புன்னு சொல்லுகிறது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு உலக வாழ்வா இருக்காது, மாமிச வாழ்வா இருக்காது. அது மாமிசத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்த ஒரு வாழ்வு. அதான் கிறிஸ்துவுக்குரியவர்கள் மாமிசத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனால் ஏற்படுத்தி வைத்த வாழ்க்கை. அதனால நாம இந்த ஒரு ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது அதெல்லாம் தேவைதான், அவசியம். ஆரம்பம் சின்ன பிள்ளைகளுக்கு உதவும். நாம் தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க விரும்புகிறவர்கள் அப்படிப்பட்ட இதுலயே நம்ம வாழ்நாளா ஓட்டிட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து, ஏன்னா அவர் நம்முடைய தலையா இருக்கிறார், நாம் அவருடைய எலும்பும் அவருடைய சரீரத்திற்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்மை ஆளுகை செய்கிறார், நாம் அதன்படி செய்கிறோம். மற்ற கூலிக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் மேய்ப்பர்கள் அல்ல. அவர்கள் ஏதோ அவர்களுடைய வாழ்விற்காக அவர்கள் நம்ம சம்பளம் வாங்கி ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது காணிக்கை எதிர்பார்த்து செய்கிற ஆட்கள் தங்களுடைய வாழ்வை நிலைப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்களை பிரசங்கிச்சு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆடு தொலைந்து போனா அவங்க எல்லாம் கவலைப்படுகிறது இல்லை. நல்ல மேய்ப்பன் காணாம போன ஆடை தேடி அலைந்தான் என்று போடுறான். ஓநாய் வரும்போது தன்னுடைய ஜீவனை பொருட்படுத்தாம அதோட போராடி அந்த ஓநாய் இடத்திலிருந்து ஆடை மீட்பான்னு சொல்லியிருக்கு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் அந்த பிரமாணத்தின்படி சாத்தியமே இல்லை. சீசர்கள் தங்களுடைய வாழ்வை பலியாக்கி கோதுமை மணியாய் சத்தியம் வெளிப்பட வேண்டும், நாம் ரட்சிப்படைய வேண்டும் என்று கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்த அந்த ரட்சிப்பை நம்முன் வைக்கும்படியா அவர்கள் பலியானார்கள். இயேசு அப்படி பலியானார். அப்ப இது ஒரு பலியாகிற வாழ்க்கையாங்க. அப்ப இந்த பலிக்குள்ள நம்முடைய ரட்சிப்பு இருக்கும், இன்னொருவனுக்கு அது வழியை திறக்கிறதா இருக்கும். தேவனுடைய ஆவி நம் வழியே இன்னொரு மனிதனுக்கு கடந்து போகிறதற்கு வாய்ப்பா இருக்கிற, அப்படி அங்கு நாம் கட்டப்படுகிறோம். இப்ப இந்த நீதிமொழிகள் எல்லாம் போட்டிருக்க, ஞானம் தன் வீட்டை தன்னுடைய 7 தூண்களால் சித்திரந்து இருக்கிறது. அப்படின்னா ஞானம் என்றால் கிறிஸ்துக்குரியவர்களை தேவன் தம்முடைய 7 ஆவிகளினாலே என்ன செய்கிறார்? பூரணப்படுத்துகிறார். ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, தேவன் தருகிற ஆலோசனையின் ஆவி, தேவன் தருகிற உணர்வின் ஆவி, ஞானத்தின் ஆவி,
அதே மாதிரி பலப்படுத்துகிற ஆவி, அறிவை தருகிற ஆவி, இன்னும் ஆலோசனை தருகிற ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவி, பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாமே சொல்லி இருக்கு. 7 ஆவிகள் எரிந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம மேல ஏற்ற காலங்கள்ல செயல்பட்டு கொண்டிருக்கும். அதுக்கு நம்ம இப்படி மாமிச நியாய பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிச்சிட்டு வாழ முடியாது. அது கலாத்தியர், ரோமர், வெளிப்படுத்தல், அதே மாதிரி எபிரேயர்ல எல்லாம் படிச்சா நியாய பிரமாணம் எது வரைக்கும் நம்ம மேல கிரியை செய்யணும்னு அங்க போட்டிருக்கு. அதுக்கு மேல அதால் நம்மளால மேல பேலன்ஸ் செய்ய முடியாது. அதுல இருந்தா மீட்படைய முடியாதுன்னு சொல்லி இருக்கும். படிங்க. ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாயிருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசித்து சத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். இப்ப ஏசப்பா ஒரு இடத்துல போகும்போது, உங்களுக்கு குழால் ஊதினா நீங்க கூத்தாடையில, உங்களுக்காக அழுதான் மாரடிச்ச நீங்க புலம்பெற குறை சொல்லுகிற சந்ததி யாருன்னு சொல்லி இருக்கு. அப்ப பாருங்க, அதே மாதிரி இவர்கள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், எங்களுக்கு இருட்டு, ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு புலம்புவார்கள்னு போட்டிருக்கு. நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவாங்களா, நீர் எங்களுடைய வீதிகளில் எல்லாம் போனீர் அல்லவான். அப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்தாதவன் இப்படி பேசிட்டு இருப்பான். வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இருளுதான் கிடைச்சதுன்னு. வெளிச்சத்தை தருகிற தேவன் அதற்கு ஒரு காலத்தை நிர்ணயம் செய்கிறார். ரட்சிப்பை தருகிற தேவன் ரட்சிப்புக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலத்துக்குள்ள நம்ம அதை சுதந்திரிக்கணும். இல்லைன்னா ரட்சிப்பு என்ன செய்கிறோம், கடந்து போயிடும். ஆதாமுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார், சாத்தான ஜெயிக்க. பின்னாலே சாத்தான் இருந்தான் அந்த பழத்தின் வழியாய். ஆனா அவன் சாத்தான் இடத்துல விழுந்து விடுகிறான், ஏவாளும் ஆதாமும். அதனால தேவ கோபாக்கினைக்கு உள்ளாகிறார்கள், சாபத்தை வாங்கி கொள்கிறார்கள். அப்ப இப்ப ஜீவாத்மா இருந்தும் பாவாத்மா ஆயிட்டான். இதே மாதிரி நமக்கும் ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் ஒரு நீதி வைக்கப்படுகிறது, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது, ஒரு காலம் கொடுக்கப்படுது. அதை நம்ம பயன்படுத்தலைன்னா நம்ம அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, தப்பி வர முடியாது, சாத்தானை ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், கடைசியில இருளுதான் கிடைச்சது. நான் இவ்வளவு இப்ப நிறைய ஊழியக்காரர்ல எல்லாம் பார்த்தா முடிவு கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு ஊழியம் செய்தேன், எத்தனை பேருக்கு பிரயோஜனப்பட்டேன், கடைசியில என குடும்பத்துல இவ்வளவு பெரிய அழிவு, நாசமோசம். பின்வாங்கி போன ஊழியர்கள் எல்லாம் ஒரு காலங்கள்ல ஆண்டவரை குறித்தெல்லாம் நல்லா பேசின ஜனங்க பார்த்தா அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல. வாயில ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு அநேகர்கிட்ட போய் பேசிட்டு தெரிஞ்சதுனால வந்த குழப்பம். தான் ரட்சிப்படையணும், தான் தேவனை உள்வாங்கி அந்த உள்வாங்குதலிலிருந்து வெளிவ. இப்ப தேவன் ஒளின்னு சொல்லியிருக்கு, அந்த ஒளி நமக்குள் வந்து அந்த வெளிச்சத்தினாலே நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். என்னாலே அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, செய்கிறது எல்லாம் தவறா போகும், சாத்தா அவங்களை அழித்து போடுவார். அப்ப நாம் கிறிஸ்துவோடு இணைந்து அதை செய்திருந்தா, நாமும் கிறிஸ்துவ இணைஞ்சிருந்தா நாம் ஒருபோதும் கைவிடப்படுகிறது இல்லை. நாம் தனிச்சு போய் எதையாவது செய்துக்கிட்டு, அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் முடிவுல நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன், கடைசியில எனக்கு குடும்பம் இப்படி போயிட்டு, வாழ்க்கை இப்படி போயிட்டு. இனி சில கள்ளன் என்ன செய்வானோன்னா, நல்லா சம்பாதிக்கக்குள்ள வழிகள்ல பேசி, வேதம் அவர்களை கள்ள தீர்க்கதரிசி, கள்ளனும் கொள்ளைக்காரனும் தான் சொல்லியிருக்கு. அப்படி இருப்பான். பூமிக்கு உரியது தேவை, பெரிய காரியம் பணம், அதை சம்பாதிப்பார். அதனால வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இருள் வந்துன்னு சொல்லிய மாதிரி நம்ம வாழ்க்கையில சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க. நீங்க இப்படி எல்லாம் புலம்புதிய வேதனைப்படுதிய காரணம், உங்களுக்கு தேவனுக்கு இடையில இருக்கிற அக்கிரமங்களை, அசுத்தங்களை, தடுப்பு சுவர்களை, பாவங்களை, அந்நிய செய்கைகளை, அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறது, தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிற காரியங்களை எல்லாம் அநேக தரம் சொல்லியும் நீங்க கேட்காத போனபடியினால், அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு அனுதினமும் வேதத்தை படிக்க, தியானிக்க, ஜெபிக்க, இன்னொரு விதங்கள்ல உபதேசம் கேட்க எல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது அதையெல்லாம் நாம் பயன்படுத்தணும். ஒரு மரத்துக்கு எண்ணெய்க்கும் தண்ணியை ஊற்றி உரவும் வச்சு பார்த்து அது கனி தரலன்னா எஜமான் ஒரு நாள் கோவம் அடைஞ்சு அதை வெட்டி போடுவான்னு போட்டிருக்கு, விறகுக்கு அது போட்டுருந்தது. அப்படி தேவன் கைவிட்டு விடுவாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ ரட்சிப்பை குறித்து நாம ரொம்ப நம்ம எந்தெந்த காரியங்களுக்கு உலகத்துல பிரயாசப்படுகிறோமோ அதுக்கு எல்லாம் மேலே அங்க ரட்சிப்பு.
நம்முடைய மாமிச வாழ்வு கட்டப்படணும், நம்ம சந்ததிகளுடைய வாழ்வு கட்டப்படணும், நாம் இருக்கிற இடத்துல நல்ல முறையில் இருக்கணும்னு எல்லாம் நினைக்கிறோமோ அந்த நினைவுகளுக்கு எல்லாம் மேலே அங்க ரட்சிப்பு. அதனால் நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். படிங்க. நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து கண் இல்லாதவர்களைப் போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாலிடங்களில் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவி கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருக்கிறோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். பாருங்க, அப்ப இவங்களுடைய அக்கிரமங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் உள்ளதா அவர்கள் நினைச்சாங்க. சொல்லியாவே அவரு சொல்லி கொடுக்கிறாரு, புரியுதில்ல. நாம நமக்கு கிடைத்த இந்த நாட்களை பயன்படுத்தலைன்னா பைபிள்ல ஏசப்பா இப்படி சொல்லியிருக்கோம், அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உம்மை எப்பவும் நாங்க தொழுது கொண்டு திரிஞ்சோம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. அப்ப அதுல 2-3 எக்ஸாம்பிளா சொல்லி இருக்கும். ஆனா பூமி நியாயத்தீர்ப்பு வரும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்க உம்முடைய நாமத்தினால என்ன செய்தோம், பெரிய ஆலயத்தை கட்டி வச்சுட்டு அதை அலங்கரித்தோம், அதுல நாங்க என்ன செய்துட்டோம், நிறைய ஏழைகளுக்கு சாப்பாடை கொடுத்தோம், ஆராதிச்சோம், உண்மை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவர் சொல்லுவாரா, அக்கிரம செய்யக்காரனே. அதே மாதிரி சிலர் ஊழியக்காரர்கள் குறித்து அவர் சொல்லும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோன்னு சொல்லுவார்களாம், அக்கிரம செய்யக்காரனை அகன்று போ. அதே மாதிரி பிசாசுகளை துரத்தணும், அக்கிரம செய்யக்காரனை அகன்று போ. தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அகன்று போ. அற்புத அடையாளங்களை ஒன்ன நான் அறியேன் போ அப்படின்னு சொல்லுவாருன்னு. அப்ப ஊழியக்காரன் அப்படி சொல்லுவாங்கன்னா விசுவாசி என்ன சொல்லுவாங்க, நாங்க அந்த பெரிய பாஸ்டர் கூட்டத்துல போனோம், தவறாம கூட்டத்துக்கு போவோம், ஒழுங்கா காணிக்க கொடுப்போம், ராத்திரி பைபிள் படிப்போம், ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இதெல்லாம் செய்தும் இவ்வளவு வாய்ப்பு உனக்கு தந்தும் நீ மனம் திரும்பாதது என்ன? ஏன்னா வெளிப்படுத்தல சபைகளுக்கு சொல்லும் போது அவர்கள் அநேக காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தும் சில காரியங்கள்ல முன்னிருந்ததை விட வளர்ச்சி குறைவாக பின்னோக்கி போனபடினால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து மனம் திரும்பாவிடில் அதுக்கு பிறகு நிறைய காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது, என்னுடைய பிள்ளை ஆக முடியாது, பரலோகம் வர முடியாது அப்படின்னு நிறைய காரியங்களை ஜீவ கிரீடத்தை பெற முடியாது, அழியாத நாமத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லுகிறார். அப்ப நாம் நியாயத்தீர்ப்பின் நாள்ல தேவனோடு எதிர்த்து நின்று வழக்காட முடியாத நபர்கள், வழக்காட முடியாது தேவனிடத்துல. நாம் அவர் அநீதி உள்ளவர் அல்ல பாருங்க. அதனால சோதரங்கர்த்தாவை ஊழியக்காரர்களை பற்றி தான் அப்படி சொல்லி இருக்காரு அப்படின்னு இல்லை. விசுவாசிகள் எல்லா மனிதர்களும் கர்த்தருக்கு முன்பாக கடைசி நியாயத்தீர்ப்பு வரும்போது நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம்னு, அப்போ தேவன் அவைகளோடு கூட நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதுலதான் அங்க சொல்லியிருக்கு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பான்னு சொல்லியிருக்கு. பிதாவினுடைய சித்தம் என்னன்னா, குமாரனை நமக்கு தந்து அருளினதே நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகணும்னு உள்ளது. அவரை நமக்கு மாதிரியாய் வழியாய் வாழ்க்கையை தந்திருக்கிறதே அவருடைய சாயலை நாம் அடையணும். தேவன் நம்மை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் அழைத்திருக்கிறார். அதே வாழ்க்கை, அதே சேம் இமேஜில தான் நம்ம அழைத்திருக்கிறார். அதே அடிச்சுவடு அவருக்குள் தான் நம்மை பார்க்கிறார். அவரை சராட்சி எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கணும். அவருடைய ஆவியினாலே நாம் வழிநடத்தப்படலைன்னா தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது. அப்போ கிறிஸ்துவோடு இணையாதவ கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவும் அவனும் சேர்ந்தவன் தான் கிறிஸ்தவன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் வரணும். அதற்கு நாம என்ன செய்யணும்னு சொன்னா, நமக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற இந்த தடுப்பு சுவர்கள், நம் அறிவுக்கு பொல்லாப்பாய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு, வேதம் தெளிவா சொல்லுகிறது. நாம் 10 பாவங்களை விட்டோம்னா அடுத்தது என்னென்ன பாவம் உள்ளதை நமக்கு தேவன் அறிவிக்கிறார்.
2 தாலந்து அவன் அதை வச்சு பிரயோஜனப்படுத்தினா 4 கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி நாம் அறிகிற பாவங்களை பொல்லாப்பாய் தோன்றுகிறதை விட்டு எழும்ப எழும்ப முடிவிலே கிறிஸ்துவுக்குள் வாழாத, விசுவாசியாத, கிரியை செய்யாத எல்லாம் பாவம் என்கிறதை புரிய வைத்து நாம் கிறிஸ்துவோடு இணைந்து விட்டால் ரட்சிப்பர், ரட்சிக்கிறவரும் ரட்சிப்பை அடைகிற ஒரு மனிதனும் ஒன்றாகும் போது நம்முடைய பாவம் எல்லாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரிலிருந்து வருகிற ஜீவன் நமக்குள்ள வைக்கப்படுகிறது. இதுதான் ரட்சிப்பின் ரகசியம். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால நமக்கு கிடைச்ச அந்த வாழ்க்கையை நம்ம கிறிஸ்துவை அடையும்படியாய், கிறிஸ்துவ நமக்கு இடையில என்ன பிரச்சனை இருக்குது, தடுப்பு சுவர் இருக்குது, காலம் போதாது அவரை சந்திக்கணும்னா காலத்தை உருவாக்கணும். அவர் நமக்கு கற்பித்த மேட்டரை நம்ம செய்ய சூழ்நிலை சரியில்லைன்னா சூழ்நிலையை உருவாக்கணும். அவர் விட சொல்லுகிறதே உலகத்தை விட்டுவான்னு சொன்னா, ஏன்னா உலகத்துல இருந்தா தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் சூழ்நிலையை உருவாக்க முடியாது. ஏன்னா உலகத்துல எல்லா விதத்திலையும் எல்லா வித ஆவிகளையும் உடைய மனுஷன் தான் இருப்பான். அப்ப அதுல இருந்து நாம மீட்படையணும்னா அதற்கு அவர் பிரித்தெடுக்கிற அந்த சூழ்நிலைகள், தேவனை நாடுகிற, தேடுகிற, ஒழுக்கமாய் வாழ்கிறதற்கு, அவர் பூமியில நம்ம வாழுகிறதற்கு நல்ல இடங்களை, செழிப்புள்ள இடங்களை தேர்வு பண்ணிய மாதிரி ரட்சிப்படைகிறதற்கு ஏற்ற சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து வரணும். நம்ம எல்லா இடத்திலையும் போய் ஐக்கியம் வச்சுக்கிட்டு எல்லாரும் கூட வாழ்ந்துட்டு இருந்தா அவன் ஆவிதான் நம்ம மேல பிடிக்கும். தேவ ஆவினால வழிநடத்தப்படுகிறவர்கள், அவர்களிலிருந்து வருகிற வெளிச்சம், அந்த உபதேசம், அந்த ஆளுகை, அதுதான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷர்களாய், சமாதானம் தருகிற நிறைவுள்ளவர்களாய். இப்ப பவுல் மாதிரி உள்ள ஆட்கள் கூட போகும்போது நம்முடைய இருதயத்துல போதும் என்கிற ஒரு மனம் உண்டாகிறது. ஏன்னா அவர்களால எவ்வளவோ அற்புதம் செய்கிறார்கள். ஜனத்துல அவர்கள் பணத்தை எதிர்பார்த்திருந்தா அவங்க செய்த அற்புதம் செய்த அந்த நபர்கள்ட்ட காணிக்க கேட்டா கொடுக்க மாட்டாங்க. மரித்தவனை எழுப்பி விடணும், அவன்கிட்ட காணிக்க கேட்டா எவ்வளவு கொடுப்பாங்க. எவ்வளவு பேருக்கு அவர்கள் இதெல்லாம் செய்ய. ஆனா அவர்கள் பாருங்க அப்படி வாழாமல் தேவன் நியமித்ததன்படி வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களோட இருக்கும்போது நமக்கு போதும் என்கிற ஒரு மனம் உண்டாகும். பொய் பேசாதவனோட இருக்கும்போது நமக்கு பொய் பேசாம வாழ பிடிக்கும். உண்மை உள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன் கூட இருக்கும்போது அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம மேல அதுக்கு பிரதிபலிக்கும். அதுக்குதான் பிரித்தெடுத்தல், தனிமைப்படுத்துதல். தேவன் பாவம் இல்லாதவர், அவரோட சேர்ந்தாதான் நம்ம பரிசுத்தம் ஆக முடியும். அதனால கிடைச்ச காலங்கள், வேலைகள், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பயன்படுத்திய பேர் தான் கிருபை. அந்த கிருபையை நம்ம விட்டு விலகாமல் சத்தியத்தை அறிந்து கிறிஸ்துவின் ஆவியோடு அதுல விடுதலை ஆகி தேவனுடைய பிள்ளை ஆகணும். கண்மலையே சோத்திரங்கர்த்தாவே, பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை. ஆமென்.